நாங்கள் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனங்கிறது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அது கீழே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது வந்து வாழைக்குனே நாங்கள் வந்து அது வந்து ஆராய்ச்சி பண்ணுறது வந்து A to Z வாழை சம்மந்தமாக எப்படி வந்து புது புது ரகங்கள் வெளியிடுறது, அப்புறம் வந்து எப்படி அது ப்ரொடக்ஷன் எப்படி கூட்டுறது, அப்புறம் வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது பூச்சி நோய் தாக்கத்தை வந்து எப்படி குறைக்கிறது, அது இல்லாமல் வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் எப்படி அது வாழையிலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நடக்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தான் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து வைரஸ் நோய் தாக்கப்பட்ட கன்று. இப்போ வைரஸ் நோய்க்கு தாக்கப்பட்ட கன்று வைரஸ் நோய் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த கண்ணை வந்து என்டையராக ரிமூவ் பண்ணணும். அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த வைரஸ் நோய் பரவாமல் தடுக்கலாம். ஆனால் இந்த திசுக்கல்ச்சர் முறையில் நம்ம பண்ணி இதை பண்ணோம்னா அந்த வைரஸ் நோய் இல்லாத கண்ணவே நம்ம நட்டலாம். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த வைரஸ் நோயை வந்து எப்படி இப்போ நோய் வந்து சிம்டம் வந்ததுக்கப்புறம் கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில இது வந்து வந்து கண்ணில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை வந்து கண்டுபிடிக்க எலிசா கிட்டுன்னு ஒரு நம்ம என்ஆர்சி மணாலில் வந்து எலிசா கிட்டு அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த எலிசா கிட்டுங்கிறது நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு மாதிரி தான். இப்போ வந்து அதில் வந்து ஆன்டிபாடி ஆன்டிஜன் உள்ள அந்த இது எலிசா கிட்டு அந்த இது இருக்குது. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த லீஃப் இதெல்லாம் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி அதை வந்து அந்த ஒரு சின்ன சொட்டு மாதிரி அந்த இது வரும். இப்போ அந்த இதில் வந்து 2 இது இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு ட்ராப் விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா 2 கோடு வரும். இப்போ டிசீஸ் வரல அப்படின்னா 1 கோடு தான் வரும். அதை வச்சே நம்ம வந்து இப்போ இது வந்து நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா இப்போ வந்து பிசிகல்ச்சர் கம்பெனிலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அவங்களாம் 10,000 20,000 அப்படின்னு மொத்தமாக பண்ணுறப்ப அவங்களால வந்து இப்போ வைரஸ் ஃப்ரீயாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ரேண்டமாக ஒரு 1000 லீஃப் இது மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்முலேட் பண்ணுறது. அவங்க வந்து இந்த இது பிசிஆர் வந்து மாலிகுலர் வைஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிசிஆர் ஆர்டிபிசிஆர் அந்த மாதிரி பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டாக சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஃபார்மர்ஸ் வந்து வாங்கிட்டு போடுவாங்க. அந்த ப்ராப்ளம் இது வராது இந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாழையில் பெரும்பாலும் வந்து இந்த தண்டு கூண் வண்டு, கிழங்கு கூண் வண்டு அந்த மாதிரி பூச்சிகள் பாதிப்பு இருக்குது. இப்போ இதுதான் இந்த வாழை வந்து தண்டு கூண் வண்டுங்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த இதே வந்து வாழை தண்டு கூண் வண்டு, சரிங்களா. இப்போ வந்து அந்த வாழை தண்டு கூண் வண்டு, இப்போ வந்து அந்த கிழங்கு கூண் வண்டுங்கிறது அந்த 2 வண்டு பெரும்பாலும் வந்து தாக்கத்தை ஏற்படுது. இப்போ இந்த தண்டுகள் இப்போ என்ன பண்ணோம்னா நார்மலாக வந்து விவசாயிகள் வந்து இப்போ வந்து இந்த தண்டு பாதிப்பு அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து கேட்பாங்க இது என்ன பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஆரம்ப நிலையில் அவங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு 7 மாதம் 8 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் ஒரு சில துளைகள்லாம் இருக்கும். அவங்க வந்து அந்த துளைகளை பார்த்துட்டு வருவாங்க. வந்துட்டு எங்கள் வாழை மரம் வந்து இது மாதிரி காற்றுக்கு ஒடிஞ்சு விழுது துளைகளாக இருக்குது, என்ன காரணம்னு கேட்பாங்க. அது உள்ளே வெட்டி பார்த்திங்கன்னா இந்த தண்டு கூண் வண்டு அந்த தண்டு கூண் வண்டு பெரும்பாலும் அந்த இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விவசாயிகளுக்கு போய் எந்த ஒரு மருந்து நம்ம சொன்னாலே அது வந்து எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த தண்டு கூண் வண்டு வந்து பெரும்பாலும் வந்து 5 மாத கண்ணில் வந்து அது முட்டைகள் எடுக்கும், சரிங்களா. அது 5 மாத கண்ணில் முட்டையிடுறப்ப இதோட வாழ்க்கை சுழற்சி வந்து ஒரு மினிமம் 50லேருந்து 60 நாள். இப்போ வந்து அந்த முட்டையிலேருந்து புழுவாக மாறுறதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த புழு வந்து அது புழுவிலேருந்து கூட்டு புழுவாக மாறுறதுக்கு அது ஒரு 30 நாள் அது மாதிரி எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த கூட்டு புழு 20 நாள் அந்த இதாக இருக்கும். இப்போ என்ன ஆகுனா 5 மாதம் முட்டை விட்டுருச்சுன்னா அது வந்து உள்ளுக்குள்ளேயே கூட்டு புழுவாக மாறி சாப்பிட்டுட்டு தான் கூட்டு புழுவாக மாறும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தண்டுகள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஓட்டை போட்டு அதோட தாய் வண்டு அந்த கூண்டு வண்டு ஓட்டை போட்டு வெளியே வரும். அந்த வெளியே வந்ததை பார்த்துட்டு தான் விவசாயிகள் வந்து என் மரம் வந்து தண்டு கூண் வண்டால் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மருந்து அடிக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இதை பொறுத்த மட்டும் வந்து அந்த நேரத்தில் எந்த ஒரு மருந்து அடித்தாலுமே விவசாயிகளுக்கு தேவையில்லாத செலவு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி உள்ள சாப்பிட்ருக்கு. இப்போ அப்போ இந்த மருந்து நம்ம இது பண்ணாலுமே மரம் ஒடிஞ்சு காற்றடிச்சாலும் ஒடிஞ்சு விளைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கிழங்கு கூண் வண்டு தண்டு கூண் வண்டு இதெல்லாம் வருமுன் காப்போம் மரம் தான். முன்கூட்டியே அவங்க வந்து அந்த நேந்திரன், இந்த கற்பூரவள்ளி, இந்த பூன் இந்த மாதிரி எல்லாம் இந்த தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தாக்கங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா முன்கூட்டியே அவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து 2 விதமாக அவங்க இது பண்ணலாம். இப்போ வந்து இந்த வாழைத்தண்டு பொறின்னு ஒன்று இருக்குது. இந்த வாழைத்தண்டு பொறிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி கிழங்கு கூண் வண்டோ தண்டு கூண் வண்டோ இருக்கா இல்லையாங்கிறத அவங்களே இது மாதிரி வந்து லைவாக இருக்கிற அவங்க தோட்டத்திலே வச்சு நம்ம பார்த்துடலாம். இப்போ தண்டு பொறிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு வாழை நார்மலாக வந்து இந்த கிழங்கு கூண் வண்டு தண்டு கூண் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து இந்த வருஷம் பிளான்டிங் பண்ணி அவங்க அறுவடை பண்ணாங்கன்னா அதில் வந்து பாதிப்பு கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 1000 வாழை போகிறோன்னா 5 10 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுவே மருத்தாம் போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த கற்பூரவள்ளி பூவெல்லாம் நம்ம மருத்தாம் போடுறோம், அதில் தான் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி அதிகமாக வந்ததுக்கப்புறம் என்னென்னா மருத்தாம் போடுறப்ப இந்த பாதிப்பு வரப்போ நிறையா மரங்கள் ஒடிஞ்சு விடுவாங்க. அவங்க நல்லா செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பாதிப்புகளாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வாழை மரம் வந்து தார் வெட்டுறாங்க பார்த்தீங்களா, தார் வெட்டின உடனே இப்போ மரத்தில் கீழேருந்து ஒரு 2 அடி உயரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கீழேருந்து 2 அடி உயரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அரை அடிக்கு வந்து சின்ன ஒரு உருளை மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சுட்டு ஒரு சின்ன கல்லை வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து வாழைச்சாறு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாழைச்சாறில் ஒரு சில வாழைகளுக்கு வந்து வாழையில் வரமா வாழைக்கு ஏன் கூன் வண்டு வருது, அது ஒரு சில வாழைகள்னால தான் வருது. இது மாதிரி இந்த வாழைச்சாறு அதிகமாக இருக்கிறப்ப கூன் வண்டுகள் இதில் வந்து எல்லாமே வந்து உட்காரும். அப்படி அதில் உட்காரப்ப இப்போ இங்கே வந்து பனானா வீவில் கில்லர் அப்படின்றது பெவேரியா பேசியானா. பெவேரியா பேசியானாங்கிறது ஒரு பூச்சியை கொல்லக்கூடிய பூஞ்சான். சரிங்களா, இப்போ இந்த தண்டு பொரியில் வந்து இந்த பெவேரியா பேசியானா அந்த லிக்விடை வந்து ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த வண்டு வந்து உழுது பார்த்தீங்களா, அந்த உழுவுற வண்டில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூஞ்சான் வந்து வளர்ந்துடும். இந்த பூஞ்சான் வளர்ந்து அந்த பூச்சி வந்து இறந்துடும். இப்போ அப்படி பூஞ்சான் வளர்ந்து இறந்தாலுமே இந்த பூஞ்சான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் மாதிரி இயற்கை இதில் அது உங்கள் ஃபீல்டில் தான் இருக்கும். திருப்பி அப்படியே அதிகமாக நீங்கள் பண்ண பரவும். அப்படியே ஒரு பூச்சியிலேருந்து அந்த பூச்சி வந்து கூட்டம் போய் அடுத்த இடத்துல உட்காந்தாலும் இந்த பூஞ்சான் வந்து அந்த பூச்சி மூலமாக பரவும். ஸோ இந்த பெஸ்டிசைடு வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைடு இயற்கை வந்து பூச்சியை கொல்லக்கூடிய பூஞ்சான் வந்து எண்டமோபேஜனிக் ஃபங்கஸ் அப்படிவாங்க. இந்த பூச்சியை கொல்லக்கூடிய பூஞ்சான் இதை வச்சு நம்ம இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா வந்து வாழை மரத்துக்கு ஊசி போடலாம். சரிங்களா, வாழை மரத்துக்கு வந்து ஏன்னா வந்து வருமுன் காப்புன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முன்னாடியே பண்ணணும், வந்ததுக்கப்புறம் பண்ண முடியாது. வாழை மரத்துக்கு ஊசி போடுறப்ப நான் சொன்ன மாதிரி வந்து 5ஆவது மாதத்துல தான் வந்து அது முட்டை இடும் இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிறப்ப 5ஆவது மாதம் 6ஆவது மாதம் 7ஆவது மாதம் அது மாதிரி ஒரு மந்த்லி இன்டர்வலில் முன்கூட்டியே நீங்கள் ஒரு ஆளை விட்டுட்டு இது மாதிரி ஊசி போட்டிங்கன்னா இந்த இது வந்து பனானா இன்ஜெக்டர் அப்படிம்பாங்க, வாழை ஊசி. இது வந்து எங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையமும் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ஒன்று இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இந்த வாழை ஊசி போடும் அந்த கருவியை தயாரிச்சிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஏதாவது ஒரு ஊசியை போய் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நீளமாக இருக்கும், அது வந்து நேராக தண்டில் போய் நம்ம குத்திடுவோம். சரிங்களா, இப்போ இது வந்து 30 டிகிரி ஆங்கிளில் தான் அது வந்து பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணது 30 டிகிரி ஆங்கிளில். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து எத்தனை எம்எல் வேணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இடுப்பில் கட்டிக்கிட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஃபிப்ரோனில்ங்கிற ஒரு மருந்து இப்போ வந்து முன்னே மோனோக்ரோட்டோபாஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மோனோக்ரோட்டோபாஸ் வந்து இப்போ வந்து பேன் பண்ணனால ஃபிப்ரோனில்ங்கிற மருந்தை 1 லிட்டருக்கு 2.5 மில்லி கலந்துட்டு அதை இதில் நீங்கள் ஊற்றிட்டு இதில் வந்து 3 மில்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மரத்தில் வந்து கீழேருந்து 2 அடி உயரத்தில் ஒரு ஊசி போடணும். 2 அடி உயரத்துக்கு கீழேருந்து ஒரு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஊசி போடணும். அப்புறம் அது ஆப்போசிட் சைடில் வந்து 4 அடி உயரத்தில் இன்னொரு ஊசி போடணும். சரிங்களா, அப்படி ஊசி போட்டிங்கன்னா 5ஆவது மாதம் 6ஆவது மாதம் 7ஆவது மாதம் ஊசி போட்டால் இப்போ வந்து உள்ளுக்குள்ளே முட்டைகளாவோ இல்லை புழுக்களாவோ இல்லை சின்ன சின்ன கூட்டுப்புழுவாக இருந்தாலே அது வந்து இறந்துடும். அதனால் வந்து இப்போ இந்த தண்டு துளைப்பான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தண்டு துளைப்பானை வந்து நம்ம தடுத்துடலாம். இது வந்து இதனால் வந்து அதை கூடிய காய்க்கு நம்ம இந்த ஊசி போடுறதுனால அந்த காயில் வந்து இந்த மருந்து இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த மருந்து வந்து காயிலேருந்து ஒரு பாதிப்பு அது ரெசிடியூ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து க்ரீன் லேபிள்டு இன்செக்டிசைடு தான், அது வந்தால் காய்க்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அது இல்லாமல் வந்து இந்த நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வாழையில் வந்து இந்த இலைப்புள்ளி நோய், இந்த வாடல் நோய், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த வாழையில் வந்து இந்த மாதிரி வந்து வாடல் நோய்க்கு வந்து நோட்டு வில்ட் அப்படிங்கிறது வந்து இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கலவையை வந்து அவங்க பரிந்துரைக்கப்பட்ட அளவில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வாடல் நோயை வந்து நம்ம வராமல் கட்டுப்படுத்திடலாம். சரிங்களா, இது ஆர்கானிக். இது வந்து ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரைகோடெர்மா இது ஆர்கானிக். அது இல்லாமல் இந்த பனானா சக்தி சார், இப்போது இதை வந்து நம்ம எப்படி வாங்குறது? இந்த இன்ஜெக்ட் பண்ணுறதோ இல்லை இந்த ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸையோ எப்படி வாங்குறது? இதை நீங்கள் வாங்குறதுன்னா இப்போ தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வந்து திருச்சியில் வந்து இருக்குது. அது வந்து திருச்சியிலேருந்து போதாவூர் தோகமலை ரோடு அங்கே இருக்குது. சரிங்களா, அங்கே வந்து எங்கள் அதை எடுப்பான்.
இப்போ அங்கே வந்து எங்கள் இயக்குனர் டைரக்டர் டாக்டர் ஆர் செல்வராஜன் அவர் இருக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து இப்போ அந்தந்த அதுக்குன்னு ஒரு கன்சர்ன் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி இருப்பாங்க. இப்போ அது வேணும், எனக்கு இவ்வளோ வேணும், நான் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சர்ன் சயின்டிஸ்ட்டோட நம்பர் கொடுத்து அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்து அவங்க தொடர்பு பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலோ இல்லை இமெயில் பண்ணாலோ இதை பற்றி எங்களுக்கு விவரம் வேணும், நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டாலும் அந்த கன்சர்ன் சயின்டிஸ்ட் வந்து அவர் இயக்குனர் எங்கள் இயக்குனர் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ நாங்கள் இதை ஆன்லைன்லேயும் ஆர்டர் போட்டு வாங்க முடியுமா? இல்லை ஃபோன் பண்ணியோ இல்லை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் கொரியர் பண்ணி விடுவீங்க அந்த மாதிரி எதுவும்? ஆன்லைனில் நீங்கள் கேட்கலாம், ஆனால் கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொரியர் சார்ஜை நாங்கள் பே பண்ணிடுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு வேணும் கொடுத்து விடுங்க அப்படின்னா அந்த கொரியர் சார்ஜை வந்து அவங்க கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கு அது சம்மந்தமாகலாம் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறதுங்க? இப்போது வேல்யூ அடிஷன் பண்ணணும், சரி எப்படி அது அப்போ அது சம்மந்தமாக காண்டாக்ட் பண்ணுறதுனா யாரை காண்டாக்ட் பண்ணலாம்? இப்போ எங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் பொறுத்த மட்டும் இயக்குனர் தான் ஹையர் அத்தாரிட்டி. சரிங்களா? எங்கள் இயக்குனருக்கு வந்து ஒரு டெலிஃபோன் மூலமாகவோ இல்லை அவருக்கு ஒரு இமெயில் பண்ணிட்டாலோ அவங்க வந்து எல்லாம் நாங்கள் வந்து ட்ரைனிங்கிறது வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்னென்ன பண்ணுறது அதுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஃபார்மர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி என்னென்ன நோய்கள் இருக்குது, என்ன பூச்சி மேலாண்மை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங் வேணுமோ அவங்க வந்து ஒரு மெயில் பண்ணிட்டா அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் டாக்டர் கருப்பகம்னு இருப்பாங்க, அவங்களுக்கு மார்க் பண்ணிடுவாங்க. அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு தகவல் கிடச்சிடும். எப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 பேர் அனுப்புகிறாங்க, 5 பேருக்கு தனியாக ட்ரைனிங் பண்ண முடியாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சரிங்களா? இப்போ வந்து நிறையா பேர் கேட்குறப்ப அவங்களே ஒன்று சேர்த்துக்குவாங்க. இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 பேர், வேறு தேனி டிஸ்ட்ரிக்ட் எல்லா பேர்த்துக்கும் வந்து இந்த டயத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க அப்படிங்கிற முன்கூட்டியே தகவல் கொடுத்தோன்னே அவங்க அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கும். அந்த ஃபீயை கட்டிட்டு அவங்க இது பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வந்து கலந்துக்கலாம். எந்த வித ட்ரைனிங்னாலும் பண்ணிக்கலாம். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ.